இப்போ நம்ம 10B வச்சு என்ன பண்ணுறோம், அதே மாதிரி எங்கெல்லாம் டார்க் இருக்கோ இந்த சென்டரில் ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்க்கும்போது சென்டரில் வந்து டார்க் இருக்குது. ஸோ எந்த இடத்துல டார்க் இருக்கோ அதை நம்ம இப்போ வந்து கொஞ்சம் டார்க்காக காமிக்கணும். ஸோ நான் இதை பக்கத்தில் பிடிச்சி டார்க் வந்து காமிக்கிறேன். இங்கேயே நம்ம வந்து சரௌண்டிங்கில் வந்து டார்க் பண்ணுறோம். இங்கேயும் டார்க்காக இருக்க இடத்துல 10B வச்சு நம்ம லைட்டாக இந்த இடத்துல பண்ணிங்கன்னா கொச்சு கொச்சான ஆயிரும். நம்ம லைட்டாக டச் எடுக்கிறோம். ஓகே, நம்ம இந்த இடத்துல இன்னொரு லேயர் லைட்டாக கொடுக்குறோம். ஏன்னா இந்த இடத்துல நல்லா நம்மளுக்கு டார்க் வேணும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல மட்டும் இனிமேல் நம்ம ஓவராலாக பண்ணி எல்லா இடத்தையும் லேயரையும் முடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கூட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டார்க்காகும். ஈவனாக இல்லாமல் ஈவனாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல பொறுமையாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லாஸ்ட் ஃபால். ஸோ இது கொடுத்தாச்சு. இங்கே நம்ம ஈவன் ஆக்குறதுக்காக லைட்டாக 2B வச்சு இதுக்கு ஈக்குவலாக வரணும். ஸோ அதனால் 2B வச்சு நம்ம இந்த இடத்துல லைட்டாக நம்ம ஷேடோ பண்ணிடுவோம். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம கீழே வந்து காஸ்ட் ஷேடோ இருக்குது. அப்போ காஸ்ட் ஷேடோவுக்கு எந்த இடத்துல டார்க் வந்திருக்குன்னு பார்த்து நம்ம டார்க் கொடுக்கணும். அதுக்கு கீழே இருக்கும். ஸோ அதனால் டார்க்காக இருக்கிறதுனால நான் 2B வச்சு நான் டைரெக்டாக டீல் பண்ணுறேன். கப்போட அடித்தளத்தில் வந்து நல்ல டார்க் இருக்கும். ஸோ அதனால் அதை ஒட்டி வர்ற ஷேடோ வந்து நல்ல டார்க் இருக்கும். கப்பை விட்டு ஆப்ஜெக்டை விட்டு தூரத்தில் போக 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 ஷேடோ வந்து நல்லா விலகிடும், லைட் ஆயிரும். வச்சு கொடுத்தோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம 6B வச்சு கொடுக்குறோம். இது டார்க் ஒட்டி.
இப்போ நான் அடுத்து 8B வச்சு கொடுக்குறேன். கொஞ்சம் ப்ரெஷர் கூட்டி, கப்பை ஒட்டி இருக்கிறதுனால இதில் நான் ப்ரெஷர் கூட்டி வந்து டார்க் எடுக்கிறேன். இப்போ நான் 10B வச்சு ஃபைனல் டச் கொடுக்குறேன். கொஞ்சம் நான் ப்ரெஷர் கூட்டி, கப்புக்கு அடியில் இருக்கிறதுனால ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப இருளாக இருக்கும். ஸோ இது நான் ப்ரெஷர் கூட்டினதில் டிப்பே உடைந்து விட்டது. இதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இது நான் 10B வச்சு கொடுக்குறேன். இங்கே லைட்டாக நம்ம ஒரு ப்ரெஷரை போட்டுருவோம். ஸோ நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணுறோம். நம்ம இதை லைட்டாக இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம பிளெண்ட் பண்ணுவோம். லைட்டாக நம்ம ஒயிட்டாக இருக்க இடத்துல நம்ம ப்ரெஷ்ஷை வந்து லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணணும். டார்க்காக இருக்க இடத்துல ப்ரெஷ்ஷை கொண்டு போகக்கூடாது. இப்போ நம்ம இந்த அவுட்டரில் இருக்கிறதுலையும் லைட்டாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம டார்க்காக இருக்கிறதுல நம்ம லைட்டாக பண்ணிடுறோம். வந்து கப்பு வந்து ஆயிடுச்சு. இது நம்ம ஈவன் ஆக்கிறதுக்காக 2B வச்சு இந்த இடத்த மட்டும் நம்ம ஈவனாக ஆக்கிடும். இந்த கப்போட கைப்பிடி இங்கே வரும் இல்லையா, அதை மாதிரியே கைப்பிடி மாதிரியே நம்மளும் இங்கே ஒரு ஷேடோ போட்டுறோம். ஸோ இங்கே முடிச்சாச்சு, நம்ம இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆவி எப்படி பறக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ஹைலைட் கொடுத்தோம்னா கப்பு ஆர்ட் சூப்பராக ஆயிரும். நம்ம ஹைலைட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. லைட்டாக அதை ஷேர் பண்ணிக்கிறோம். ஷேர் பண்ணிக்கிட்டு ஹைலைட் எங்கெல்லாம் வருது, இந்த இடத்துல ஒரு ஹைலைட் வருது.
இந்த சென்ட்ரல் இந்த கப்போட இந்த ஜாயிண்ட்லாம் வருது. எரேசரை வச்சு நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம். நம்ம இதை லைட்டாக மேக்கப் பண்ணணும். நம்ம ஹைலைட் முடிச்சதுக்கப்புறம் அந்த டார்க்காக தெரியணுன்றதுக்காக நம்ம வந்து அந்த ஹைலைட் பண்ண இடம் நம்மளுக்கு டார்க்காக தெரியணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து டார்க்காக காமிக்கணும்னா மேக்கப் பண்ணணும் லைட்டாக. இது 2B பென்சில் வச்சு பண்ணால் போதும். நம்ம லைட்டாக தானே காமிக்கணும். நம்ம லைவ் இது பண்ணதுக்காக நம்ம ஹைலைட் பண்ணால் அது காமிக்கணும்ல ஒயிட்டு. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து கப்பு முடிச்சிட்டோம். மேலே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆவி காமிக்கிறது எப்படி காமிக்கணும்னா இதை ஃபுல்லாக கிரே பண்ணணும். ஸோ இந்த இடத்த கப்போட இந்த இடத்துல டேபிள் ஃபினிஷ் ஆகிற மாதிரி நம்ம காமிச்சிக்கிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம டார்க் பண்ணுறோம் லைட்டாக. சரியா? ஓகே. இப்போ நம்ம இதுக்கப்புறம் இதில் லைட்டாக பார்டர் மாதிரி கோட் போட்டுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கிரே காமிக்கணும். கிரே காமிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஆவி பறக்கிற விஷயத்தை வந்து காமிக்க முடியும். ஸோ நான் இதை வந்து 2B எடுத்துக்கிறேன். டைரெக்டாக 2B எடுத்து இதை வந்து ஈவனாக நம்ம வந்து ஷேட் பண்ணுறோம், கலர் அடிக்கிறோம். சொல்லப்போனால் இந்த கோட்டுக்கு மேலே இதுக்கப்புறம் நல்ல டார்க் காமிச்சாதான் நம்ம வந்து அந்த ஆவி பறக்கிற விஷயத்தை வந்து காமிக்க முடியும். ஓகேயா? ஸோ அதனால் 2B வச்சு ஈவனாக ஒரே ப்ரெஷரில் இதை சுற்றி நம்ம வந்து டார்க் காமிக்கணும். இதில் வேறு ஒன்றும் இல்லை, பென்சில் ஃப்ளாட்டாக இருக்கணும், பென்சில் பின்னாடி பிடிக்கணும், ஈவனாக வந்து நம்ம கலர் அடிச்சுக்கிட்டே போகிறோம். சேம் மெத்தட் தான். இதுக்கு நடுவில் 4B 6B 8B 10B இதை மாதிரி நம்ம டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைலைட்டை வச்சு நம்ம ஹைலைட் எரேசரை வச்சு நம்ம எரேஸ் பண்ணும்போது அந்த ஆவி பறக்கிற விஷயம் வந்து ஓகேயா? எல்லோரும் கரெக்டாக பண்ணிடணும். எப்படி பண்ணுறன்ற டெய்லி இருக்கணும். எல்லாத்துக்கும் நோட்டு இருக்குல்ல, என்ன நோட்டு? நான் டிராயிங் நோட்டு வாங்க சொன்னேன், அந்த டிராயிங் நோட்டில் தானே எல்லோரும் பண்ணுறீங்க. பென்சில்ஸு எரேசர்ஸு எல்லா டூலும் இருக்கா? எல்லா டூலும் இருந்தால் தான் நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மாதிரி டிராயிங் வந்து சாத்தியப்படும்.
டூல் இல்லாமல் நார்மல் நோட்லேயும் நார்மல் பென்சில்லையும் மட்டும் வச்சு பண்ணிங்கன்னா அதையும் வச்சு பண்ண ஆகும். ஆனால் அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சாதாரண நோட்டு சாதாரண இதை வச்சு நம்ம சாதாரண ஆளுங்க வந்து பண்ணிட முடியாது. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னா நீங்கள் எதுலனாலும் வரையலாம், எதுலனாலும் பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம், அட்டகாசமாக பண்ணுவீங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள், கொஞ்சம் மாதம், கொஞ்சம் வருஷம் ஆகும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டகாசம். அது வர சிம்பிள் ஈஸியான பேசிக்லேயே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து நான் வந்து H6P எடுத்துக்கிறேன். கப்போட நம்ம பேக்ரவுண்ட் வந்து டார்க் பண்ணும்போது கப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக தெரியும். அது இதுலேயே தெரியும், பார்த்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். கப்போட எட்ஜஸில் வரும்போது கவனமாக இருக்கணும். கப்பும் அதுவும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது நம்ம டார்க் பண்ணுறதும். ஸோ கொச்சன்னு இருக்கக்கூடாது. கை ஹேண்ட்லிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஈவனாக கொடுக்கணும். கொச்சன்னு நம்ம அடிக்கிறது வந்து கொச்சன்னு தெரியக்கூடாது. பேக்ரவுண்டு வந்து ப்ராப்பர் ஈவன் ஒரு ஷேடிங் மெத்தட்லேயே இருக்கணும். சாரி இருங்க ஒரு நிமிஷம். எல்லாத்துக்கும் தெரியுதா? ஓகே 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 நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து இதை வந்து நான் பிளெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஹைலைட் பென்சில் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த கிரே டோன் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஐடியா பண்ணிவிட்டு அது ஷேப் கொண்டு வந்துட்டு அந்த ஆவி பிடிக்கிறது ஷேப் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து டார்க் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஹைலைட் பென்சிலை வச்சு நம்ம வரைய போகிறோம்.
வரையும் போது ஒன்று நீட்டாக வந்துடும் ஆவி பிடிக்கிறது எப்படின்றது. ஓகேயா? இப்போ புரிதா எப்படி அந்த இது கொண்டு வர்றதுன்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹைலைட் மாதிரி அதை நம்ம பென்சில் நார்மல் பென்சில் வச்சு அடிக்கிற மாதிரி இதுலேயும் நம்ம கலர் கொடுக்குறோம். பென்சில் எரேசரை வச்சு நம்ம எரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். க்ரே பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைஞ்சதுலேயே இப்போ நம்ம வந்து 2வது லேயராக நம்ம ஆவி பிறக்கிறதுல வரைஞ்சதுலேயே மறுபடியும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை சுற்றி நம்ம டார்க் கொடுக்குறோம். 6B எடுத்துக்கிறோம். எடுத்து அந்த ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து எங்கெல்லாம் நமக்கு லைட்டாக டார்க் இருக்குதுன்னு பார்த்து அந்த ஆவி பிடிக்கிறதுலையும் நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கிறோம்.
இப்போ நம்ம ஏபி எடுத்துக்கலாம். ஏபி எடுத்து இந்த இடத்த நம்ம டார்க் பண்ணுறோம். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு டார்க்காக தெரியும். கொச்சான்னு ஆக்கிடக்கூடாது. இதை நம்ம இந்த நீடபுள் எரேசரை வச்சு நம்ம அங்கே இங்கே தொட்டு விட்டோம்னா அந்த பாக்கி அந்த இது கிடைச்சிடும். இப்போ நம்ம ஃபினிஷிங் டச்சு ஏபியை வச்சு நம்ம ஃபினிஷ் வந்து கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? எந்த இடத்துலலாம் டார்க் இருக்குதுன்னு பார்த்து இந்த கப்புக்குள்ளே கப்பை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இது பட்டும் படாமல் எடுக்கிறோம். ஓகே, நம்ம ஹெச்பி எடுத்து இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம வந்து ஈவனாக கவர் பண்ணிக்கிறோம்.